திருவள்ளூர் அடுத்த புட்லூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகர் விரிவு மற்றும் ஐஸ்வர்யா நகர் பகுதியில் சென்னை எல்லை சாலைகள் திட்டத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அவதி. மாற்றுப்பாதை அமைக்க கோரிக்கை. திருவள்ளூர் அடுத்த புட்லூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகர் விரிவு ஐஸ்வர்யா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் நகர்ப்புற ஊரமைப்பு மற்றும் ஊராட்சி மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகளில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் புட்லூர் அரண்வாயில் சாலைக்கு செல்ல இந்த 2 நகர்களுக்கும் 40 அடி சாலை முக்கியமாக இருந்து வந்தது. இந்நிலையில் சென்னை எல்லை சாலைகள் திட்ட கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் இவர்கள் பயன்படுத்தி வரும் 40 அடி சாலையை துண்டித்து அதன் மீது இருபுறமும் 5 முதல் 6 அடி உயரமுள்ள மழைநீர் கால்வாய் சுவர் எழுப்பப்படும் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு செய்யும் போது இந்த 2 நகரங்களும் தீவு போல் ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதேபோல் இந்த நகரில் இருந்து புட்லூருக்கோ பிரதான சாலைகளுக்கோ செல்ல முடியாத நிலையும் ஏற்படுகிறது. இந்த சாலை துண்டிப்பால் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த 2 நகர்களில் வசிக்கும் மக்களுக்கு ஏதுவாக மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் கருணையோடு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேணும், வழிவிடு, வழிவிடு, எங்களுக்கு போக்குவரத்து வழிவிடு, வழிவிடு, சாலை வேண்டும், சாலை வேண்டும், போக்குவரத்துக்கு வழிவிடு வேண்டும், வேண்டும், மாற்றுப்பாதை வேண்டும், 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 மாற்றுச்சாலை வேண்டும், 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 மாற்றுச்சாலை வேண்டும், 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 மாற்றுப்பாதை வேண்டும், 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 மாற்றுப்பாதை வேண்டும், 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 மாற்றுப்பாதை வேண்டும். டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ல வீடு கட்டி 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வர சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட் வரதுனால எங்க 40 அடி சாலையை குறுக்காக செல்றதுனால எங்களுக்கு வழி தடைப்படுறது. இந்த வழி எனக்கு ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்கள் நகர்லேருந்து மாற்று வழி பாதை அமைத்து கொடுக்கணும். சர்வீஸ் ரோடில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அணுகு சாலை அமைத்து தர தாங்களோட கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு நான் இந்த இடத்துல 20 வருஷம் மேலே ஆகுது நாங்கள்லாம் ஆனால் எங்கள் பாதை சாலை போடுறதுனால பிரிட்ஜெல்லாம் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாற்று வழி இல்லை எங்களுக்கு. ஏதாவது எமர்ஜென்சிக்கு போனோன்னா கூட ஒரு பாலோ இல்லை குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா கூட ஒரு ஆட்டோவோ ஆம்புலன்ஸு எதுவும் வர்றதுக்கு வழி கிடையாது. எங்களுக்கு மாற்று வழி ரெடி பண்ணி கொடுங்க. அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஏதாவது வாங்குறதுக்கு கூட ஒரு இது தானே. நைட்டில் மிட் நைட்டில் தானே நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு நடந்து போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வழி மாற்று வழி எங்களுக்கு கொடுங்க. இந்த பிரிட்ஜு வரட்டும், நாங்கள் வேணாம்னு சொல்லலை. எங்களுக்கு மாற்று வழி ரெடி பண்ணி கொடுங்க. அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. பசங்களுக்கெல்லாம் இது வேணும். பெரியவங்களுக்கு வயசானவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வர முடியாத உடம்பு முடியாமல் போனோம்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? இது அட்லீஸ்ட் நடந்து போகிறதுக்கு 2 வீலர் போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த காவாவும் இந்த பிரிட்ஜையும் கட்டிட்டா நாங்கள் எப்படி எங்கள் வீட்டை விட ஹைட் ஆகிடுச்சு. 4 அடியா 5 அடியா 6 அடி ஹைட் ஆகிடுச்சு. நாங்கள் எப்படி போவோம்? எப்படி நாங்கள் இந்த கிராஸ் பண்ணி எப்படி போக முடியும்? எங்களால் போக முடியுமா? இந்த ஒரு சாலை தான் இருக்குது போகிறதுக்கு. இதையும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறோம்.
புட்லூர் கிராமத்தில் இருக்கோம். 20 இயர்ஸ் மேலே இங்கே இருக்கோம். நாங்கள் ராமகிருஷ்ணா நகரில் இருக்கோம். இங்கே வந்து சிபிஆர் ரோடு ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு ரோட் ஃபெசிலிட்டியும் எதுவுமே கிடையாது. இங்கே நிறைய பேர் 25 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே இந்த 40 அடி சாலை தான் ஒரு மெயின் ரோடாக இருக்குது. எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ரோட்டில் இருந்து தான் நாங்கள் எல்லாமே போயிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வழியே இந்த ப்ராஜெக்ட் பக்கால க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் எங்களால் வேறு ரூட் இல்லை. இந்த வழியிலேருந்து எங்களால் போகவும் முடியல. அதனால தான் நாங்கள் கலெக்டரேட்டையும் மனு கொடுத்துருக்கோம். இதை பற்றி மனு கொடுத்தோம். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஒரு 30 டேஸ்க்குள்ளே நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரோடு வேணும், அவ்வளோதான். ஏன்னா இத்தனை குடும்பம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே சஃபர் ஆவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாது. ஒரு எமர்ஜென்சி நைட்டில் ஒரு எமர்ஜென்சினா கூட எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதை வேணும். அதை தான் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். எல்லா பசங்கள்லாம் இருக்காங்க, எல்லாருக்குமே ஸ்ட்ரகிளாக இருக்குது. இவங்க ஒர்க் பண்ணுறதே நைட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் ஏதாவது கேட்கவும் மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தோன்னா ரோடெல்லாம் போட்டு ஏதாவது பள்ளமோ ஏதோ நோண்டி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கை குழந்தெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பால் பேக்கெட் வாங்கினா கூட இந்த ரோட்லேருந்து தான் போகணும். ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் நாங்கள் எப்படி போக முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் பாதை ஒன்று சொல்லுங்கள். டெம்பரவரியாக கிடையாது, பர்மனன்ட் சொல்யூஷனாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்டுட்டு